அரசு என்பது தாயை போல பேயை போல ஏமாற்றாதே அடிக்காதே ஏழை வயிற்றில் தனியார் சுமந்த ஆளுகளும் அழிக்காதே ஒன்று சேர்ந்து அழிக்காதே நிறைவேற்று வேலை கொடு நிலம் கொடுத்த எங்களுக்கு வேலை கொடு மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடு எங்கள் வளத்தை கொள்ளையடிப்பது ஒரு ஏக்கரில் 80 கோடி பங்கு கொடு நிலம் கொடுத்த எங்களுக்கு பங்கு கொடு அழிக்காதே பெண்கள் முன்னாடி வாங்க. யாராவது பெண்கள் யாராவது பேசுறீங்களா? வேலை கொடு நிலம் கொடுத்த எங்களுக்கு வேலை கொடு மண்ணின் மைந்தர்களுக்கு எங்கள் வளத்தை கொள்ளையடிப்பது ஒரு ஏக்கரில் அடிக்காதே ஏழை வயிற்றில் அடிக்காதே பங்கு கொடு நிலம் கொடுத்த எங்களுக்கு பங்கு கொடு நிலம் கொடுத்த எங்களுக்கு பங்கு கொடு படி நீங்க எதை செஞ்சாலும் நாங்க அதை எதிர்கொள்றோம். நாங்க சட்டத்தை மதிப்போம் முதல்ல சொல்லுங்க. ஆனால் நீங்க சட்டத்தை மீறினீங்கன்னா நாங்க அதுக்கெல்லாம் நாங்க பணிஞ்சு போங்க. எப்பயுமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்வோம். அப்படி கையில இருக்கிறவங்க 37 வருஷம் நாட்டில் இந்த அரசாங்கம் 40 பேருக்கு பணம் வாங்கிட்டு போட்டது உண்மையா இல்லையா? அது எப்படி பணம் வாங்கிட்டு போலாம்? இந்த நிலத்தை வாங்கும் போது நாங்க வேலை கொடுக்குறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு 40 பேருக்கு பணம் எழுதி கொடுப்பீங்களா? எழுதி கொடுப்பீங்களா? நீங்க நல்லபடியா நடக்கிறது தான் நீங்க சொல்றீங்க. திருமேனி ஐயா உங்க பதவியை போட்டு இந்த இடத்துல எழுதி கொடுங்க சொல்றேன். என் பேச்சை கேளுங்க, இத்தனாம் தேதிக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்லன்னா இந்த அரசாங்கத்தை நான் தூக்கி எறிஞ்சு. பெரும் மரியாதைக்குரிய ஊடக தோழமைகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் ஆனந்தவாடி கிராமத்தில் ஒரு மாபெரும் மக்கள் திரள் முற்றுகை போர் நடத்திருக்கோம். காரணம் 83ல் எங்களுடைய ஆனந்தவாடி மக்கள்கிட்ட அரசாங்கம் நிலம் எடுக்கும் போது, சுண்ணாம்பு சுரங்கம் சிமெண்ட்டுக்காக நிலம் எடுக்கும் போது யார் நிலம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு வேலை, அதுக்கு மேல ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை, இவர்களுக்கெல்லாம் கொடுத்தது போகதான் மற்றவர்களுக்கு வேலை, இந்த மண்ணை தாண்டி இருப்பவர்களுக்கு வேலை அப்படின்னு உறுதி கொடுத்து ஒப்பந்தம் செஞ்சு 78லையும் ஒரு ஒப்பந்தம் போட்டு கிட்டத்தட்ட 42 ஆண்டுகளாக எங்கள் மக்களுக்கு வேலை தராமல் இந்த அரசாங்கங்கள் பச்சை துரோகம் இணைச்சிருக்கு. இப்பொழுது கூட, அதாவது தாத்தாவுக்கு வேலை கொடுத்துருக்கணும் கொடுக்கல, அப்பனுக்கு வேலை கொடுக்கணும் கொடுக்கல, மகனுக்கு அதாவது தாத்தாவோட பேரனுக்கும் கிடைக்காம நாங்க ஒப்பந்த அடிப்படையில் வேலை தரோம் ஒருத்தர் 2 பேருக்குன்னு சொல்றதுங்கிறது நேர்மையற்ற அறமற்ற பச்சை துரோகம். இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு வேலை கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்த போறதில்லைன்னு முடிவு பண்ணி அந்த சுண்ணாம்பு சுரங்கத்தை நாங்கள் முற்றுகையிடும் போது அமைச்சர் கலெக்டர்கிட்ட ஆர்டிஓ பேசுறேன்னு சொன்னாங்க. நாங்க பேசிட்டு சொல்றோம், நாங்க கலைஞ்சு போக மாட்டோம்னு சொன்னோம். அமைச்சர் அவர்கள்ட்ட இங்க இருந்து நேரடியாக அலைபேசியில பேசணும். அமைச்சர் இந்த பிரச்சனையை முழுவதுமாக தீர்க்க, இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை மட்டுமல்ல, மருத்துவம், சுகாதாரம், தண்ணீர் பிரச்சனை, கல்வி பிரச்சனை உட்பட அத்தனையும் பேசி தீர்ப்போம், இந்த உக்கிரமான போராட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள்னு அவங்க ஒரு உரிமையோட நம்பிக்கை கொடுத்து பேசினதுனால இந்த போராட்டத்தை நாங்க முடிச்சுக்கிறோம். 3ஆம் தேதி MC சம்பத் அவர்கள் தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துறோம்.
தனியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு மக்கள் மத்தியில தான் பேசணும்னு நான் சொன்னேன். மக்கள் மத்தியில வச்சு இறுதி முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் விடுவிக்கிறோம். 3ஆம் தேதி பேச்சுவார்த்தையில எங்கள் மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் கிடைக்கும்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அரசை நம்புகிறோம், அமைச்சர் MC சம்பத் அவர்களை நம்புகிறோம். பங்குதர் இல்லாட்டி போனா நாங்கள் உக்கிரமான போராட்டத்தை எங்கள் நிலம் கொடுத்ததற்கு காலங்காலமாக 1 ஏக்கர் 2300 ரூபாய்க்கு எடுத்து இன்னைக்கு 50 இருந்து 80 கோடி சம்பாதிக்கிற இந்த அதிகார வர்க்கங்களுக்கு சவுக்கடி தரும்படியாக நாங்கள் இந்த நிலத்திலிருந்து இந்த வளத்திலிருந்து நாங்கள் பங்கு கேட்கிற ஒரு போராட்டத்தை, ஒரு சட்ட ரீதியான போராட்டத்தை அல்லது ஒரு பெரும் முற்றுகையா நீங்க ஸ்டெர்லைட் போல ராணுவத்தை கொண்டுட்டு வந்து நிறுத்தினாலும் பின்வாங்காத போராட்டத்தை அரியலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல ஜல்லிக்கட்டை போன்ற தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் கொந்தளிப்பான எரிமலை போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு முன்பாக எங்களுக்கு நேர்மை கொண்டு நீதியை தாருங்கள் நாங்கள் கேட்டு இப்போதைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்கிறோம். 3ஆம் தேதி அமைச்சர் அவர்களை சந்திக்கிறோம். பேச்சுவார்த்தை எங்க அவர் என்ன சொல்றாரு? பெரம்பலூர்ல பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு நேரடியாக அரியலூர் மண்ணில் இந்த மக்களுடைய பிரதிநிதி முன்னிலையில பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. வேற டிஸ்ட்ரிக்ட் பேச்சுவார்த்தை படுறது என்ன காரணம்னா எது அவங்க என்ன சொல்றாரு? அங்க சில அரசு அதிகாரிகள் இருக்காங்க, அதை முடிச்சுக்கிட்டு இங்க வந்து இங்க இருக்கிற கட்சி அவங்க கட்சி ஆட்களும் வருவாங்க, மற்றவங்களும் வருவாங்க. அந்த பேச்சுவார்த்தை பொது இடத்துல நடத்தி அது வந்து வார்த்தைகள் தடித்து வேறு மாதிரி போறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகள் அந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லுங்க. சொன்னதுக்கு பிறகு நாம அதை பரிசீலனை பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த மக்கள் முன்னாடி நாம அறிவிப்போம். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன அதிகாரி இருக்காங்க? இல்ல அதுதான் அதைத்தான் நான் திருப்பி கேட்டேன், உங்க முன்னாடியே கேட்டேன். எங்களுக்கு என்னன்னா இந்த போராட்டத்துக்கு மதிப்பளித்து அவர்கள் இறங்கி வந்து பேசினதற்காக நாங்களும் நேர்மை கொண்டு இறங்கி வந்திருக்கோம். இந்த இறங்கி வந்தது ஏமாளித்தனமானது அப்படிங்கிற ஒரு தீர்வு நிலை ஏற்படுமானால் நாங்க இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நாங்க அவனியாபுரத்தில் நின்னோங்கிறது இந்த உலகம் பார்த்திருக்கு. மறுபடியும் இந்த அதிகார வர்க்கங்கள் பார்க்கக்கூடிய சூழலை உறுதியாக நாங்கள் உருவாக்குவோங்கிறதா. அதனால எதிரையும் ஒரு நம்பிக்கை கொள்வோம். 3ஆம் தேதிங்கிறது வெகு தூரத்தில் இல்ல, நாங்கள் நம்புகிறோம். இல்லாத பட்சத்தில் இதே இடத்துல இந்த மக்கள் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கில் நாங்கள் எழுந்து நின்று லட்சக்கணக்கில் எழுந்து நின்று எங்கள் உரிமைகள் இது வந்து வெறும் அரசாங்க இந்த சிமெண்ட் ஆலை கிட்ட மட்டுமில்ல, எங்கள் மண்ணை பல லட்சக்கணக்கான கோடிகள் கொள்ளையடிச்சு தின்னு கொழுத்துக்கிட்டு இருக்கிற தனியார் நிறுவனங்களை எதிர்த்தும் இந்த மண்ணில் நாங்கள் போராட வேண்டியிருக்கு. எங்கள் போராட்டம் இது ஒரு தொடக்கம் தான்.